ஹாய் பசங்களா, இந்த வீடியோல நம்ம நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், pH, அப்புறம் சில ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் வித் வேற சப்ஸ்டன்சஸ்லாம் பார்க்க போறோம். அண்ட் சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண போறோம். பார்க்கலாம் வாங்க. Okay, let's start with the bonanza questions. So, ரெண்டு example of acids, bases, salts நீங்க கொடுக்கணும். ஒரு correct answerக்கும் 10 points. And chemical formula extra நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னொரு 10 points. So, நீங்க up to 20 points win பண்ணலாம் for every example. Let's go. Okay, இப்போ one more bonanza question. என்னன்னா ரெண்டு compounds கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டுமே solid. அதனால S-னு குட்டியா bracketல எழுதியிருக்கேன். ஒன்னு Na2CO3, இன்னொன்னு Na2HCO3. இதுல எது ஒரு metal carbonate, எது metal hydrogen carbonate. Quick-ஆ recognize பண்ணுங்க for 20 points. ஸோ ஒரு மேஜிக் ரியாக்ஷன் என்னன்னா, ஜென்ரலி எப்போவுமே ஒரு மெட்டல் கார்பனேட் ஆர் ஹைட்ரஜன் கார்பனேட்டை நம்ம ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு சால்ட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தண்ணி கிடைக்கும். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது? மெட்டல் கார்பனேட்ல கிளியர்லி ஒரு மெட்டல் போர்ஷன் இருக்கு, கார்பன் இருக்கிற பகுதி இருக்கு. கார்பனேட்ல ஆக்சிஜனும் உண்டு, அதனால அதை ஒனேட் அப்படின்னு சொல்றோம், வெறும் கார்பன்னு சொல்லாம. ஸோ ஆக்சிஜனும் கார்பனும் சேர்ந்து நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு கொடுத்ததா, அது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, ஆசிட்ல எப்பவுமே ஒரு நான் மெட்டல் போர்ஷனும் இருக்கும், ஹைட்ரஜனும் இருக்கும். அந்த ஹைட்ரஜன் இந்த மெட்டல் கார்பனேட்ல இருக்கிற ஆக்சிஜன் கூட கம்பைன் பண்ணி தண்ணி கொடுக்குது. ஆனா அந்த நான் மெட்டல் போர்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் Cl- அப்படின்னு ஆசிட்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த HClங்கிற ஆசிட்ல அந்த Cl- இந்த மெட்டல் கார்பனேட்டோட மெட்டல் கூட, தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் கார்பனேட் NaHCO3ன்னு வச்சுக்கோங்களேன். Na ஒரு மெட்டல். ஸோ அந்த Na அந்த Cl- கூட கம்பைன் பண்ணி நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? ஒரு சால்ட் கொடுக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் NaCl. ஸோ நீங்க இப்படி இந்த ப்ராடக்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ப்ராடக்ட்ஸ் எப்பவுமே ரியாக்டன்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் கண்டிப்பா உருவாகும். ஓகே, ஸோ இதான் நம்மளோட மேஜிக் ரியாக்ஷன். ஓகே, இந்த ரியாக்ஷன் கன்சிடர் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஆசிட், அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் ஒரு மெட்டல், அதாவது சோடியம் ரியாக்ட் ஆகுது. ப்ராடக்ட் சைட்ல இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சால்ட், தட் இஸ் சோடியம் குளோரைட், நம்மளோட காமன் உப்பு, அலாங் வித் ஹைட்ரஜன் கேஸ். ஹைட்ரஜன் கேஸ் இது இந்த ஏரோ மேல போட்டேன்னா அது கேஸ் வெளியில எஸ்கேப் ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹைட்ரஜன் கிடைக்குது. ஸோ ஆக்சுவலி இதே மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட எல்லா ஆசிட்ஸ் கிட்டயும் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். அதாவது ஒரு ஆசிடையும் மெட்டலையும் கம்பைன் பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு சால்ட்டும் ஹைட்ரஜன் கேஸும் யூஸ்வலி கிடைக்கும். இதே மாதிரி நம்ம பேசஸ் பத்தி யோசிச்சோம்னா ஏதாவது சொல்லலாமா? அதாவது பேசஸ் மெட்டல்ஸ் கூட நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா ஏதாவது காமனா நடக்குமா? எப்படி ஆசிட் சால்ட்டும் ஹைட்ரஜன் கேஸும் கொடுக்குதோ அந்த மாதிரி. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம காமனா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடை எடுத்து நம்ம ஒரு மெட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன நடக்கும்? ஆக்சுவலி நம்மளுக்கு சோடியம் ஜிங்கேட், தட் இஸ் Na2ZnO2 அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் உருவாகும். அது கூட ஹைட்ரஜன் கேஸ் வெளியில வரும், ஜஸ்ட் ஆசிட் கூட வந்த மாதிரியே. ஓகே, ஸோ இது ரியாக்ஷன் நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. உடனே நீங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதின உடனே நினைக்கணும் இது பேலன்ஸ்டா இருக்கா. ஏன்னா நீங்க ப்ரீவியஸா படிச்ச சாப்டர்ஸ்ல இருக்கிற முக்கியமான டாபிக்ஸ் அது காணாம போகல. பேலன்சிங் கெமிக்கல் ரியாக்ஷன்னால தான் நம்மளால லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை ஃபாலோ பண்ண முடியும். அதனால நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம் இந்த ரியாக்ஷனை. குவிக்கா பண்ணிடலாம் வாங்க. ஸோ ரைட் சைட்ல 2 சோடியம் இருக்கு அப்படின்னா லெஃப்ட் சைட்ல 2 சோடியம் இருந்தா ஆகணும். இப்ப லெஃப்ட் சைட்ல 2 ஆக்சிஜன் இருக்கு, ரைட் சைட்லயும் 2 ஆக்சிஜன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். லெஃப்ட் சைட்ல 2 ஹைட்ரஜன், ரைட் சைட்லயும் 2 ஹைட்ரஜன். எக்ஸலண்ட். ஜிங்க் ரைட் சைட்ல 1, லெஃப்ட் சைட்ல 1. ஆல் குட். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம் எல்லா பேசஸும் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு சோடியம் ஜிங்கேட் மாதிரி இது ஒரு காம்போனன்ட் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குமா அப்படின்னு. ஆன்சர் இஸ் நோ. ஒரு ஜென்ரல் ஆசிட்ஸுக்கு நம்ம எழுதுற மாதிரி நம்மளால பேசஸ்க்கு ஒரு ஜென்ரல் ப்ராடக்ட்ஸ் எழுத முடியாது. எல்லா பேஸும் எல்லா மெட்டல்ஸ் கூடயும் ரியாக்ட் பண்றது இல்லை இந்த மாதிரி ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் பண்றதுக்கு. ஸோ நான் இந்த ஈக்குவேஷனை கம்ப்ளீட் பண்ண போறது இல்லை, ஏன்னா இது ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் கிடையாது. ஆசிட்ஸ் எப்பவுமே மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி ஆனா ஹைட்ரஜன் கேஸை கரெக்டா கொடுத்துரும், அதை பத்தி கவலையே இல்லை. ஸோ ஆக்சுவலி நம்ம பார்த்தோம்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு செட்டப் இருக்கு, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். நம்ம டெக்ஸ்ட் புக்ல என்ன எடுத்திருக்கோம், இதுல
ஒரு பீக்கர், அதாவது ஒரு கிண்ணம் இருக்கு, ஒரு டிரான்ஸ்பரண்ட் கெமிக்கல் லேபரேட்டரியில யூஸ் பண்ற கண்டெய்னர். அதுக்குள்ளார என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெட்டல் நெயில்ஸ் இருக்கு அண்ட் ஒரு சர்க்கியூட் இருக்கு, ஒரு க்ளோஸ்ட் சர்க்கியூட். இது வந்து நம்மளோட பேட்டரி, நம்மளோட பல்ப், நம்மளோட க்ளோஸ்ட் ஸ்விட்ச், நம்மளோட கண்டக்டிங் வயர் எக்ஸெட்ரா. இப்ப வந்து என்ன இந்த பீக்கர்ல பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த மஞ்சள் கலர் சொல்யூஷன், இது ஆக்சுவலி ஒரு டைல்யூட் ஆசிடிக் சொல்யூஷன். ஸோ இது வந்து நம்மளோட ஆசிட். ஸோ ஆசிட் வழியா ஆக்சுவலி எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்றாங்க. ஆசிட் வழியா வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது, எலக்ட்ரிசிட்டி எங்க பாஸ் ஆகுதுன்னா ஏதோ ஒரு மெட்டல் வழியா பாஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பரோ ஜிங்கோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ வந்து மெட்டல் வழியா எலக்ட்ரிசிட்டி ஆசிடோட சொல்யூஷன் வழியா பாஸ் ஆகும்போது ஆக்சுவலி நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஆசிட் மட்டுமே வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. அது எப்படி? ஆக்சுவலி நீங்க பாருங்களேன், எலக்ட்ரிசிட்டி வந்து மூவ் ஆகணும்னா ஒரு க்ளோஸ்ட் சர்க்கியூட் தேவை. அந்த பாதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருக்கணும். எவ்ரி பார்ட் ஆஃப் தட் பாதை வந்து ஒரு கண்டக்டரால உருவாக்கப்பட்டிருக்கணும். திடீர்னு நம்ம நடுவுல ஒரு இன்சுலேட்டர் கொண்டு வந்துட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியால மட்டும் நான் இந்த பாதையை பிரேக் பண்ணிட்டு அங்க வந்து ஏர் இல்ல பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஏதாவது இன்சுலேட்டர் போட்டுட்டேன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ வந்து இந்த சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் மெட்டல் இருக்கு. இந்த பாயிண்ட் ஏலேருந்து இது ஃபுல்லா மெட்டல் தான். ஸோ இது ஃபுல்லா கண்டக்டிங் சர்ஃபேஸ் தான் இந்த பாயிண்ட் பி வரைக்கும். ஆனா இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் வந்து இந்த கேப் தான் வந்து ஆசிட். இந்த கேப் வந்து ஒரு கண்டக்டரா இருந்ததுன்னா சக்சஸ்ஃபுல்லா இந்த ஃபுல் சர்க்கியூட்லயும், அதாவது இந்த ஃபுல் சர்க்கியூட்லயும் சக்சஸ்ஃபுல்லா கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஆனா இந்த கேப் மட்டும் இன்சுலேட்டரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ரெசிஸ்டரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரிசிட்டி வந்து ஈஸியா வந்து ஃப்ளோ ஆகாது இந்த ஃபுல் பாதையில. ஆனா நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம், ஆக்சுவலி எலக்ட்ரிசிட்டி சக்சஸ்ஃபுல்லா இந்த ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் வழியா ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அப்சர்வ் பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தமா இருக்கணும், இந்த கேப்ல இருக்கிற இந்த ஆசிட் வந்து கண்டக்டரா தான் இருந்தாகணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்பதான் வந்து இந்த க்ளோஸ் பாதை வழியா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகிறதுக்கு சாத்தியமாவே இருக்கு. ஸோ வந்து இது வந்து ப்ரூவ் பண்ணுது, ஆசிடிக் சொல்யூஷன் மட்டுமே இருந்தா கூட மெட்டல் அந்த இடத்துல இல்லைன்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியால அசிடிக் சொல்யூஷன் மட்டுமே வந்து கண்டக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. ஸோ பேசிக்கலி அசிடிக் சொல்யூஷன் வந்து எலக்ட்ரிசிட்டியோட கண்டக்டர். இது ஏன் அப்படின்னு நம்ம கூடி சீக்கிரம் பார்ப்போம். ஏன்னா வந்து பேசிக்கலி அசிடிக் சொல்யூஷன் வந்து ஒரு தண்ணியில போடும்போது அயான்ஸா பிரேக் ஆகுது. அதாவது வந்து பாசிட்டிவ்லி அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸா பிரேக் ஆகுது. ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து தண்ணியில போட்டு அது வந்து சார்ஜ் பார்ட்டிகிள்ஸா வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் சொல்யூஷன் வந்து நார்மலி எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஓகேயா? அதனாலதான் நம்ம காமன் உப்பு சால்ட்டை கூட தண்ணியில போடும்போது அது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ், தட் இஸ் Na+Cl- பிரேக் டவுன் ஆயிடும். அதனாலதான் சால்ட் சொல்யூஷனும் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். அதே மாதிரி அசிடிக் சொல்யூஷனும் நம்ம தண்ணியில போட்டோம்னா அது வந்து H+Cl-. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து எடுத்துட்டு இருக்கிற ஆசிட் பேர் என்னது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், டைல்யூட் HCl சொல்யூஷன். ஸோ HCl சொல்யூஷனை வந்து நம்ம தண்ணியில போட்டோம்னா நம்மளுக்கு ஆக்சுவலி என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா H+Cl- கிடைக்கும். ஆனா வந்து H+ம் H2O ஃபர்தரா கம்பைன் பண்ணி நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னா H3O+, அதாவது ஹைட்ரோனியம் அயான் அப்படின்னு நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸான அயான், இது ஹைட்ரோனியம் அயான் அப்படின்னு. அந்த ஹைட்ரோனியம் அயானையும் அப்புறம் வேற எதை கொடுக்கும், Cl-, இதான் நெகட்டிவ்லி சார்ஜ் குளோரின் அயான், அதையும் கொடுக்கும். ஸோ வந்து இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுனாலதான் நம்மளோட பீக்கர்ல ஆசிட் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா வந்து ஆசிட் எல்லாத்துலயுமே ஹைட்ரஜன் இருக்குமா, அண்ட் எல்லா ஹைட்ரஜன் இருக்கிற காம்பவுண்ட்ஸும் ஆசிட்ஸ் தான், இதை நம்ம கேட்டிருந்தோம். இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய எலிமெண்ட்ஸ்ல நிறைய காம்பவுண்ட்ஸ்ல ஹைட்ரஜன் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், ஆல்கஹால். குளுக்கோஸோட ஃபார்முலா வந்து C6H12O6. இதான் நம்ம சாப்பிட்ற சர்க்கரையை பிரேக் டவுன் பண்ணோம்னா அந்த குளுக்கான் டி சொல்லுவாங்கல்ல, அதுவும் ஆக்சுவலி பியூர் குளுக்கோஸ் கிடையாது, ஆனா நிறைய குளுக்கோஸ் இருக்கு அதுல. ஸோ வந்து சிம்பிளஸ்ட் சுகர் தான் குளுக்கோஸ்.
இது வந்து ஒரு ஆசிட் கிடையாது, ஆனாலும் இதுக்குள்ள வந்து நிறைய ஹைட்ரஜன்ஸ் உண்டு. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வாட்டர் வந்து H2O. H2Oல H இருக்கு, அதுக்குன்னு தண்ணி ஆசிட்னு சொல்ல முடியுமா? இல்ல. தண்ணி ஆக்சுவலி நார்மல் பியூர் வாட்டர் வந்து நியூட்ரலான வாட்டர், சால்ட் கலக்காத வாட்டர், நியூட்ரலான வாட்டர். ஸோ அது ஆசிடிக் கிடையாது. அதே மாதிரி ஆல்கஹால் ஆசிட் கிடையாது. நம்ம அது குடிப்பாங்கல்ல, அதான் ஆல்கஹால், CH3OH. அது வந்து ஹைட்ரஜனை கண்டெயின் பண்ணது ஆசிட் கிடையாது. ஸோ ஹைட்ரஜன் இருக்கிற எல்லா காம்பவுண்ட்ஸும் ஆசிட்ஸ் கிடையாது, கவலைப்படாதீங்க. ஆனா மோஸ்ட்லி எல்லா ஆசிட்ஸ் கிட்டயும் ஹைட்ரஜன் இருக்கதான் செய்யும். ஆக்சுவலி அதெல்லாம் வந்து வாட்டர் சொல்யூஷன்ல, அக்வஸ் சொல்யூஷன் சொல்லுவோம். அக்வஸ் சொல்யூஷன்ல வந்து ஒரு ஆசிடை போட்டா யூஸ்வலி ஹைட்ரஜன் அயான்ஸ் ரிலீஸ் ஆகும். அது தண்ணி கூட கம்பைன் பண்ணி ஃபர்தரா நம்மளுக்கு ஹைட்ரோனியம் அயான்ஸ் கொடுக்கும். இது வந்து ஒரு காமன் ரியாக்ஷன். ஸோ ஆக்சுவலி இதோட காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட எல்லா ஆசிட்ஸ்லயும் வந்து ஹைட்ரஜன் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல, சல்ஃபியூரிக் ஆசிட்ல, நைட்ரிக் ஆசிட்ல. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஒரு அக்வஸ் சொல்யூஷன், அதாவது தண்ணியில வந்து ஆசிட்ஸ் வந்து டிசோசியேஷன், அதாவது செப்பரேஷன் அண்டர்கோ பண்ணும் அப்படின்னு. அதாவது வந்து நம்ம வந்து தண்ணியில போட்டோம்னா HCl நம்மளுக்கு அயான்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தோம். ஃபர்தரா நம்ம பார்த்தோம் இந்த H+ அயானால சும்மா தனியா இருக்க முடியாது, அது யூஸ்வலி தண்ணி கூட கம்பைன் ஆகி ஃபர்தரா நம்மளுக்கு ஹைட்ரோனியம் அயான்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இது வந்து ஆசிட்ஸோட டிசோசியேஷன் ரியாக்ஷன் தண்ணியில. இப்போ பேசஸ் பத்தி கொஞ்சம் கவனிக்கலாம். அது ரொம்ப அப்செட்டா இருக்கு, நம்ம அதை பத்தி கவனிக்கவே இல்லைன்னு. ஸோ பேசஸோட சில எக்ஸாம்பிள்ஸ் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு காமனான பேஸ். இதை நம்ம தண்ணியில போட்டோம்னா, அதாவது அக்வஸ் சொல்யூஷன்ல போட்டோம்னா என்ன நடக்கும்? ஆக்சுவலி பேசஸும் ஆசிட்ஸ் மாதிரி டிசோசியேட் தான் ஆகும். ஆனா வந்து அது ஹைட்ரஜன் அயானா டிசோசியேட் ஆகிறதுக்கு பதிலா அது வந்து OH- அயான்ஸை டிசோசியேட் ஆகி கொடுக்கும். ஸோ வந்து இந்த Na+, அதாவது வந்து இந்த மெட்டல் போர்ஷன் வந்து பாசிட்டிவ் அயானாவும், அப்புறம் OH-, அதாவது ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம், இது பேரு ஹைட்ராக்சைடு. இந்த ஹைட்ராக்சைடு அயான்ஸ் வந்து நம்மளோட நெகட்டிவ் அயானாவும் டிசோசியேட் ஆகும். ஸோ இது நம்மளோட மெட்டல் அயான், ஏன்னா சோடியம் ஒரு மெட்டல், இது நம்மளோட ஹைட்ராக்சைடு அயான். ஸோ தண்ணியில வந்து நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டோம்னா நம்மளுக்கு அகேன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் கிடைக்குது. அண்ட் இது வந்து பேஸோட டிசோசியேஷன் ரியாக்ஷன். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன், ஆசிட் பிளஸ் பேஸ் வந்து வாட் அண்ட் வாட்டரை கொடுக்கும் நம்மளுக்கு. இது என்ன? ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். 20 பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ இந்த ஜென்ரல் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம், அதாவது ஆசிட் பிளஸ் பேஸ் வந்து சால்ட் அண்ட் வாட்டரை கொடுக்கறத நம்ம நியூட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரியாக்ஷன் பேரு. இந்த ரியாக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வேற ஒரு தெரியாத ரியாக்ஷனை படிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நான் மெட்டல் ஆக்சைடை எடுத்துக்கலாம். கார்பன் ஒரு நான் மெட்டல் தான். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு நான் மெட்டல் ஆக்சைடு. இந்த நான் மெட்டல் ஆக்சைடு வந்து நம்மளுக்கு தெரியாது இது வந்து என்ன மாதிரி நேச்சர், இதுக்கு இது நியூட்ரலா இல்ல இது அசிடிக்கா இல்ல பேசிக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஓகே, என்ன மாதிரியான தன்மை இருக்கு இதுக்குன்னு தெரியல நம்மளுக்கு, நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா வந்து இந்த நான் மெட்டல் ஆக்சைடை நம்ம ஒரு பேஸ், ஒரு ஆக்சுவல் பேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் ஹைட்ராக்சைடு, இது வந்து ஒரு பேஸ், இது கூட ரியாக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா நம்ம கண்டுபிடிப்போம் நம்மளுக்கு ஒரு சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்குது அப்படின்னு. இதை பார்த்தா ரொம்ப நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் மாதிரியே இருக்கு பாருங்க. சம்திங் பிளஸ் பேஸ் கிவ்ஸ் சால்ட் அண்ட் வாட்டர். இதோ இங்க பாருங்க. அப்படின்னா ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் பண்ணலாமே நம்ம ஈஸியா. சம்திங் பிளஸ் பேஸ் கிவ்ஸ் சால்ட் அண்ட் வாட்டர்னா சம்திங் என்னவா இருக்கலாம்? சம்திங் அசிடிக், ரைட்? ஸோ வந்து இந்த 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 ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் நம்மளே பண்ணும்போது, ஒரு கெமிஸ்டா யோசிச்சு பண்ணும்போது நம்மளுக்கு தோணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடுக்கும் அசிடிக் நேச்சர் இருக்கோ அப்படின்னு. ஸோ நம்ம இதில் என்ன கற்றுக்குறோம்னா, ஆக்சுவல் ஸ்ட்ராங்கான ஆசிட்ஸ்க்குலாம் நார்மலி ஹைட்ரஜன் கண்டிப்பாக இருக்கும் அதுக்குள்ளேயே, லைக் HCl, HNO3, H2SO4 அப்படின்னு. ஆனால் வேற சில காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெட்டல் ஆக்சைட்ஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ்லாம் ஆசிட்ஸ்னு சொல்ல முடியாது, ஆனா வந்து அசிடிக் தன்மை உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கார்பன் டை ஆக்சைடுக்கு ஒரு அசிடிக் தன்மை இருக்கு, எஸ்பெஷலி ஒரு பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது அது ஆசிட் மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஈவன் தோ அதுகிட்ட ஹைட்ரஜன் இல்ல, அது தண்ணியில போட்டா ஹைட்ரஜன் அயனா மாறாது, அப்ப கூட அதுக்கு வந்து ஒரு அசிடிக் நேச்சர் இருக்கு. அதனாலதான் பேஸ் கூட அது ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணி நம்மளுக்கு சால்ட் அண்ட் வாட்டர் கொடுக்குது அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். தட் கெமிஸ்ட்ரியில வந்து
வந்து வெறும் ஆசிட்ஸ் பேசஸ்னு 2 கேட்டகரி இல்லாம பாக்கி எல்லா காம்பவுண்ட்ஸையும் நம்ம வந்து ஆசிடிக், பேசிக் இல்ல நியூட்ரல் அப்படின்னு நம்ம வந்து கிளாசிஃபை கூட பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இன்னும் கொஞ்ச நாளையில இந்த வீடியோல நம்ம கத்துப்போம் எப்படி வந்து ஒரு சப்ஸ்டன்ஸோட அசிடிக், பேசிக் ஆர் நியூட்ரல் தன்மையை மெஷர் பண்றது pH அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டியை யூஸ் பண்ணி அப்படின்னு நம்ம கூடி சீக்கிரம் பார்ப்போம். சோ நம்ம pH கான்செப்டுக்கு வந்தாச்சு. pH ரொம்ப அமேசிங்கான கான்செப்ட் கெமிஸ்ட்ரியில. ஏன்னு சொல்றேன் பிகாஸ் இந்த பர்டிகுலர் குவான்டிட்டியை வச்சுதான் நம்ம வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு அசிடிக், எவ்வளவு பேசிக் இல்ல நியூட்ரலா அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூட்ரல்னா என்னன்னு பார்க்கலாம். நியூட்ரல்னா வந்து ஜென்ரலி H+ அயான் கான்சென்ட்ரேஷனும் OH- அயான் கான்சென்ட்ரேஷனும் சமமா இருந்ததுன்னா அது வந்து ஒரு நியூட்ரல் சப்ஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பியோர் தண்ணி எடுத்துக்கோங்க, H2O. H2Oல வந்து ஆக்சுவலி 2 அயான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஒன்னு H+ அண்ட் இன்னொன்னு OH-. இது ரெண்டும் கம்பைன் ஆச்சுன்னா நம்மளுக்கு வாட்டர் கிடைக்குது. வாட்டர் வந்து பயங்கர நியூட்ரலான சப்ஸ்டன்ஸ், சாதுவான சப்ஸ்டன்ஸ். அது வந்து இந்த சைட்லயும் லீன் ஆகாது, அந்த சைட்லயும் லீன் ஆகாது. அதுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியே இல்லைன்னு சொல்லலாம். ஆர் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர்ஸும் சமமா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதோட pH வந்து நம்ம 7 அப்படின்னு அசைன் பண்ணிடுறோம். ஸோ வந்து அசிடிக் சப்ஸ்டன்சஸ் வந்து 7ஓட ஒரு சைட்லயும், பேசிக் சப்ஸ்டன்சஸ் வந்து 7ஓட இன்னொரு சைட்லயும் இருக்கும். ஸோ நம்ம pH ஸ்கேல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 0லேருந்து 14 வரைக்கும் போகும். 7 தான் நடுவுல. 7 pH இருக்கிற சப்ஸ்டன்சஸ்லாம் வந்து நியூட்ரல். ஸோ இப்போ அசிடிக் சப்ஸ்டன்சஸ், பேசிக் சப்ஸ்டன்சஸ் pH பத்தி படிக்கலாம். ஸோ நம்ம நடுவுலேருந்து லெஃப்ட் சைட்ல போக போக தட் இஸ் 0லேருந்து 7 pH குள்ளார நம்மளுக்கு வந்து H+ அயான் கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமாயிட்டே வரும். ஓகே, இன்க்ரீசிங். அதாவது வந்து 7ல இருக்கிறதுக்கு வந்து ஒரு மீடியம் அமௌண்ட் ஆஃப் H+ அயான் கான்சென்ட்ரேஷன். 0 pH இருக்கிற சப்ஸ்டன்சஸ்க்கு ஃபுல்லா H+ அயான்ஸ் தான். அவ்வளோ ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H+ அயான்ஸ். ஸோ வந்து திஸ் இஸ் த மோஸ்ட் அசிடிக் சப்ஸ்டன்சஸ் எவர். ஓகே, இது வந்து நியூட்ரல் சப்ஸ்டன்ஸ்னா இதான் மோஸ்ட் அசிடிக். அப்படின்னா இங்க இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து ஓரளவுக்கு அசிடிக். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசிட் வந்து இங்க இருக்கும். ரொம்ப வீக்கான தண்ணியோட டைல்யூட் ஆன ஆசிட் வந்து கிட்டத்தட்ட இங்க இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து ரைட் சைட்ல போனோம்னா ஆப்வியஸ்லி வந்து நம்ம உல்டாவா கன்க்ளூட் பண்ணலாம். தட் இஸ் H+ அயான் கான்சென்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது தண்ணி கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து இந்த சைட்ல ஆக்சுவலி OH- அப்படிங்கிற அந்த பேசிக் அயான், பேசஸ் வந்து டிசோசியேட் ஆச்சுன்னா வந்து OH- அயான்ஸ் கொடுக்கும்ல, ஹைட்ராக்சைடு அயான்ஸ். அந்த ஹைட்ராக்சைடு அயான் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீசிங் நம்ம ரைட் சைட் போக போக அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 to 14 அப்படிங்கிற pHல வந்து மோர் அண்ட் மோர் பேசிக்கா ஆயிண்டே வரும் சப்ஸ்டன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் NaOH, ரொம்ப ஸ்ட்ராங்கான NaOH எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கான்சென்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்தோம்னா இங்க இருக்கும். ஓகே, ஹை pH, closer to 14 and away from 7. ஓகே, ஆனா லெஃப்ட் சைட்ல போனோம்னா 0 to 7 வந்து ஸ்ட்ராங்கர் ஆசிட்ஸ். ஸோ pH of 2 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிட், pH of 6 வந்து ஓரளவுக்கு வீக்கான ஆசிட், ஆல்மோஸ்ட் நியூட்ரல் ஆசிட். ஓகே, okay, 10 points each. Bonanza trivia. Each of the blackல இருக்கிற substances வந்து acidic nature, basic nature, neutral nature அப்படின்னு குயிக்கா கிளாஸிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். வெரி குட். ஸோ இப்போ நம்ம வந்து புது ஒரு அழகான டயக்ராம் பார்க்க முடியுது. இது வந்து லெஃப்ட் சைடில் ஆப்வியஸ்லி இதெல்லாம் அசிடிக் சப்ஸ்டன்சஸ், ரெட் ஆக மோர் அண்ட் மோர் அசிடிக், ப்ளூ ஆக மோர் அண்ட் மோர் பேசிக். அஃப்கோர்ஸ் கிரீன் வந்து ஓரளவுக்கு நியூட்ரல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரத்தம் நியூட்ரலான சப்ஸ்டன்ஸ், பியூர் வாட்டர் நியூட்ரலான சப்ஸ்டன்ஸ். ஆனால் நம்ம தொப்பையில் இருக்கிற டைஜஸ்டிவ் ஜூசஸ், கேஸ்ட்ரிக் ஜூசஸ் வந்து பிரிட்டி அசிடிக். அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்தோம்னா இட்ஸ் வெரி வெரி பேசிக். ஸோ pH டாபிக்கோட மெயின் கிரக்ஸ் இதுதான்.